வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ESP மனிதன் ஒரு சாதாரண உயிர் அல்ல. அவன் உணவு, உறக்கம், வேலை என்ற சுற்றத்தில் மட்டும் வாழ்வதில்லை. அவனுள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மறைநிலை பிரபஞ்சம் உண்டு. அதன் பெயர் மனம். ஆனால் அந்த மனம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? அதன் எல்லைகள் எங்கு முடிகிறது? இதுதான் இன்று வரை உலகம் முழுக்க அறிவியலிலும் ஆன்மீகம் இணைந்து தேடிய கேள்வி. ESP எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் என்றால் என்ன? அது ஒரு ஆறாவது உணர்ச்சி என்று சொல்வார்கள். நம் கண்கள் பார்க்காததை உணர்வது, காதுகள் கேட்காததை தெரிந்து கொள்வது, சம்பவம் நடக்கும் முன் அதன் அதிர்வை உணர்வது. அதுதான் ESP. டெலிபதி மனமாக தகவல் பரிமாற்றம். கிளியர்வாயன்ஸ் தூரத்தில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக உணர்வது. ப்ரீகாக்னிஷன் எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிதல். சைக்கோகெனிஸ் சிந்தனை மூலம் பொருள்களை இயக்குதல். இந்த சக்திகள் வெறும் கற்பனை அல்ல. நூற்றாண்டுகளாக பல விஞ்ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் இதனை உணர்ந்துள்ளனர். அறிவியலின் முதல் தடங்கள் 1930களில் JB ரெயின் என்ற விஞ்ஞானி டியூக் யூனிவர்சிட்டியில் மன அதிர்வுகளை குறித்து ஆய்வுகள் தொடங்கினார். அவர் ஜெனர் கார்ட்ஸ் வட்டம், நட்சத்திரம், அலை, சதுரம் போன்ற சின்னங்கள் கொண்ட கார்டுகள் பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான மனிதர்களிடம் சோதனை செய்தார். சிலர் மட்டும் தொடர்ந்து சரியாக கணித்தனர். அவர் அதனை மனதின் அதிர்வு பரிமாற்றம் என்று வர்ணித்தார். பின்னர் CIA மற்றும் US ஆர்மி ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் ரிமோட் வியூவிங் என்ற இரகசிய திட்டம் தொடங்கியது. மன அதிர்வுகள் மூலம் தூர இடங்களில் நடப்பதை பார்க்கும் முயற்சி. அறிவியல் அதை மறைத்தது. ஆனால் சில ஆவணங்கள் பின்னர் வெளியானது. அவற்றில் சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் இருந்தன. ஆத்மீக உலகின் பார்வை. நம்முடைய சித்தர்கள் இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தவர்கள். அகத்தியர் கூறுகிறார், மனமே தெய்வம், மனமே மூலமாய் பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தி. போகர் தனது போகர் 7000ல் ஞான காட்சி பற்றி சொல்லும் பொழுது அது நம் மனதின் துல்லிய சக்தியை குறிக்கிறது. தியானத்தின் ஆழத்தில் மனிதன் தன்னை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் அந்த நொடி அவனின் மன அலைகள் எல்லாவற்றையும் கடந்து விடுகின்றன. அந்த நிலையைத்தான் சித்தர்கள் துரிய நிலை என்று அழைத்தனர். மூன்றாம் கண், ஆழ்மனத்தின் வாயில். மனித உடலில் ஆக்ஞா சக்கரம் மூன்றாம் கண் எனப்படும் இடம். இதுதான் ESP சக்தியின் மையம் என்று சித்தர்கள் கூறினர். இது நம் பீனியல் கிளாண்டுடன் தொடர்புடையது. அந்த சிறு கிராந்தி நம்முள் இருக்கும் அதிர்வுகளின் மையம். அது விழித்தவுடன் மனிதன் காணாததை காண்கிறான், கேட்காததை கேட்கிறான், உணராததை உணருகிறான். பண்டைய தமிழில் இதனை ஞானக்கண் என்றும் திருவிழி என்றும் சொல்லுவார்கள். நவீன அறிவியல் மீண்டும் சிந்திக்க தொடங்குகிறது. இன்றைய குவாண்டம் ஃபிசிக்ஸ் கூட சொல்லுகிறது, ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு அதிர்வு. அந்த அதிர்வுகள் மற்றவரின் மனதை தாக்குகின்றன. ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனம் கூறுகிறது, மனித இதயத்தின் காந்த அலை 5 மீட்டர் வரை வெளிப்படுகிறது. மனநிலை மாறினால் அந்த அலை மற்றவரையும் பாதிக்கிறது. இதுவே டெலிபதியின் விஞ்ஞான அடிப்படை. மறைக்கப்பட்ட உண்மைகள். பண்டைய எகிப்து, இந்தியா, மாயா நாகரிகம் இவை அனைத்தும் ESP மனசக்தியை வணங்கியவை. அவர்களின் சின்னங்களில், சித்திரங்களில் மூன்றாம் கண் பெருமையாக வரையப்பட்டிருக்கும். நம் தாயகம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் தியான மீட்ட சித்தர்கள் அவர்களின் மன அதிர்வால் தூர இடங்களில் நடந்த நிகழ்வுகளை உணர்ந்தனர். இது கற்பனை அல்ல. பழைய பிரம்மாண்ட அருளியல் ஓலைச்சுவடுகளில் இதற்கான சுட்டுகள் உள்ளன. பண்டைய தமிழ் சித்தர்கள் பயன்படுத்திய மன அதிர்வு தொழில்நுட்பங்கள் நவீன அறிவியல் பரிசோதனைகளில் மறைந்துள்ள இரகசியங்கள். உண்மை சம்பவங்கள், கனவில் பார்த்த நடந்த அதிசயங்கள்.
சித்தர்கள் சொன்னது நம்ப முடியாதது, ஆனால் மறுக்க முடியாதது. சித்தர்கள் எந்த விஞ்ஞானமும் இல்லாத காலத்தில் மனசக்தியை பற்றிய மிக ஆழமான உண்மைகளை கண்டுபிடித்திருந்தனர். அவர்களுக்கு மைக்ரோஸ்கோப் இல்லை, லெபார்டரி இல்லை, ஆனால் தியானத்தின் ஆழம் அவர்களுக்கு பிரபஞ்சத்தின் புறமும் உள்ளும் திறந்து விட்டது. சித்தர்கள் பயன்படுத்திய மன அதிர்வு முறைகள். அகத்தியர் கவசம் கூறுகிறார், உள்ளுறும் உயிர் அதிர்வு பிரபஞ்ச அதிர்வோடு ஒன்றாகும் பொழுது மனிதன் கடவுளாக மாறுவான். அந்த உயிர் அதிர்வு, இதுவே இஎஸ்பி சக்தியின் அடிப்படை. சித்தர்கள் இதை வளர்க்க பயன்படுத்திய 3 வழிகள். பிராணாயாமம், சுவாச கட்டுப்பாடு. சுவாசத்தின் வேகம் மந்தமாகும் பொழுது மூளையின் அதிர்வுகள் ஆல்ஃபா நிலைக்கு மாறும். இதுதான் டெலிபதிக் ஸ்டேட் என்று மாடர்ன் நியூரோ சயின்ஸ் சொல்லுகிறது. தியானம், அகம் நோக்கி மனம். சித்தர்கள் நான் யார் என்ற கேள்வியை மனதிற்குள் ஆழமாக விட்டனர். இந்த மன மௌனத்தில் இஎஸ்பி சக்திகள் தானாக வெளிப்பட ஆரம்பிக்கும். மந்திர அதிர்வுகள், ஒலி அலைகள் மன அதிர்வுகளை ஒத்திசைக்கின்றன. ஓம் என்ற ஓசை பிரபஞ்சத்தின் அதிர்வு என்கிறார்கள். இதை நீண்ட தியானத்தில் உச்சரிக்கும் பொழுது மனிதன் காணாத உலகத்தை உணர ஆரம்பிக்கிறான். சித்தர்கள் கண்ட மன அதிர்வு அனுபவங்கள். போகர் தனது போகர் 7000 குறிப்பிடுகிறார், அவர் தியானத்தின் ஆழத்தில் பாரதத்தின் எல்லை கடந்த நாட்டுகளை கண்டு அதில் நடந்த மாற்றங்களை உணர்ந்தார். அது கிளியர்வாயன்ஸ், தூரத்தில் நடந்ததை நேரடியாக உணர்வது. திருமூலர் திருமந்திரத்தில் மனம் நிற்கும் இடமே பரம் என்று சொல்லுகிறார். அந்த நிறுத்தப்பட்ட மனம், ஜீரோ தாட் ஸ்டேட், இஎஸ்பிக்கு திறந்த கதவு. நவீன அறிவியல் சோதனைகள். இது எல்லாம் புராணம் என்று நம்பாத சில விஞ்ஞானிகள் அதை சோதனைக்குள் கொண்டு வந்தனர். 1970களில் CIA ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் என்ற ரகசிய முயற்சி நடந்தது. இங்கிருந்து சிலர் தியானத்தின் மூலம் மெக்சிகோவில் இருந்த இராணுவ தளங்களை மன அதிர்வால் வரைந்தனர். அந்த வரைபடங்கள் உண்மையில் சரியாக இருந்தன. இதனால் CIA 10 ஆண்டுகள் வரை அந்த திட்டத்தை தொடர்ந்தது. பிறகு அதை கிளாசிஃபைடு என்று மூடி வைத்தனர். ஆனால் 1995 சில ஆவணங்கள் வெளிச்சம் கண்டது. அதில் இஎஸ்பி இஸ் ரியல் பட் அன்கன்ட்ரோலபிள் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த ஒரு வாக்கியம் போதும் அறிவியல் மௌனமாக ஏற்றுக்கொண்ட உண்மை அது. மனிதனின் மறைநிலை திறன். நாம் ஒவ்வொருவரும் இதே சக்தியை கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் சிலருக்கு அது வெளிப்படுகிறது? மனம் தூய்மையாகவும் உணர்ச்சி அமைதியாகவும் இருக்கும் பொழுது அதிர்வுகள் பிரபஞ்சத்துடன் இணைகின்றன. ஆனால் கோபம், பயம், பேராசை இவை மன அலைகளை குழப்புகின்றன. எனவே சித்தர்கள் எப்பொழுதும் சொன்னார்கள், அமைதிதான் அதிசயத்தின் தொடக்கம். உண்மை சம்பவங்கள். கனவில் கண்ட மரணம். பலருக்கும் ஒரு கனவில் யாரோ இறந்ததாக தெரியும். அடுத்த நாள் அதே செய்தி வரும். அது ப்ரீகாக்னிஷன், எதிர்காலத்தை மனம் உணர்ந்தது. தாயின் மன அதிர்வு. ஒரு தாய் தூரத்தில் இருக்கும் மகன் விபத்தில் சிக்கியதை திடீரென உணர்ந்தாள். அந்த நொடிதான் டெலிபதிக் பாண்ட், இரு இதயங்களின் அதிர்வு. சித்தரின் முன்னறிவு. அகத்தியர், போகர் போன்றோர் பின்னர் பிறக்கவிருக்கும் யுகங்களை விவரித்துள்ளனர். அது டைம் பெர்செப்ஷன், பியாண்ட் பாடி, காலத்தை தாண்டிய மன அதிர்வு. மன அலைகள். அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று சேரும் இடம். பிரெயின் ஃப்ரீக்குவன்சியை EEGயில் அளந்தபொழுது தியானத்தில் இருக்கும் நபரின் அலைகள் மிக சீராக இருந்தது. அந்த நேரத்தில் மற்றொருவரின் மூளையிலும் அதே அலை பேட்டர்ன் தோன்றியது. அதை பிரெயின் வே சிங்க்ரனைசேஷன் என்று அழைக்கின்றனர். இதுதான் டெலிபதியின் மாடர்ன் ப்ரூஃப். பிரபஞ்சம் ஒரு எனர்ஜி ஃபீல்டு என்றால் நம் மனம் அதில் உள்ள அலை. ஒரு இடத்தில் அதிர்ந்தால் இன்னொரு இடம் அதே அதிர்வை உணரலாம். மனம் ஒரு அலை, அதிர்வின் வடிவம். அந்த அலை வெளிப்படையில் நின்றால் அது இஎஸ்பி, மனதின் அதிசயம். மனிதனின் சிந்தனை தனித்தனி அல்ல, அது பிரபஞ்ச சிந்தனையின் ஒரு அலை. இதுதான் இஎஸ்பி சக்தியின் மூல அடிப்படை. குவாண்டம் உலகமும் மன அதிர்வும். குவாண்டம் இயற்பியல் சொல்லுகிறது, ஒரு துகளின் நிலை அதை கவனிப்பவரின் சிந்தனையால் பாதிக்கப்படுகிறது. அது அப்சர்வர் எஃபெக்ட் என்று அழைக்கப்படுகிறது. நம் சிந்தனை ஒரு துகளின் நடத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது. அதே போல நம் மன அதிர்வு நம் சுற்றியுள்ள நிஜத்தை உருவாக்கும் ஒரு ஆற்றல். இதுவே சித்தர்கள் கர்மா என்று அழைத்த அந்த அதே விதி.
அறிவியல் அதை காண்பது துகிலாக, ஆன்மீகம் அதை காண்பது சக்தியாக. ஆனால் இரண்டும் ஒரே நிஜத்தின் இரண்டு முகங்கள். மனசக்தி தர்க்க சாஸ்திரத்தின் அடிப்படையில். இந்த சக்தியை சோதிக்க தர்க்க சாஸ்திரம் 3 நிலைகளை கூறுகிறது. பிரதிட்சயம், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கண்களால் காண்பது, காதுகளால் கேட்பது. ஆனால் இஎஸ்பி இதை மீறுகிறது, காணாமலே காண்பது. அனுமானம், இன்ஃபரன்ஸ், சிந்தனை மூலம் உண்மையை கண்டறிதல். இதுவே நவீன விஞ்ஞானத்தின் வழி. ஆகமம், இன்னர் ரெவலேஷன், தியானத்தில் கிடைக்கும் உள் அறிவு. இதுதான் சித்தர்கள் ஞானம் என்று சொன்னது. இஎஸ்பி அதற்கும் அப்பாற்பட்ட 4வது நிலை. அது அனுபூதி, உடலுக்கு அப்பாற்பட்ட உணர்வு. தமிழ் ஓலைச்சுவடிகளில் மறைந்த ரகசியங்கள். சில பழைய ஓலைச்சுவடுகள், அகத்தியர் வித்தை நூல், போகர் வாதமாலை, அவற்றில் மன அதிர்வு பற்றிய வரிகள் உள்ளது. அதில் ஒரு வரி இப்படி சொல்லுகிறது: சிந்தை சுழலும் நொடியில் சீலமும் காற்றும் ஒன்றாவதோர் அதிர்வாய் பிறக்கும். அதாவது மனம் நிம்மதியில் நின்ற நொடி அந்த மனிதனின் உயிர் சக்தி, பிராணன், பிரபஞ்ச அதிர்வுடன் இணைகிறது. அதே நேரத்தில் இஎஸ்பி வெளிப்படும். இதுதான் சித்தர்கள் கூறிய அபார சாட்சி. அனுபவ உலகம், மனிதன் மாய உலகம். பல யோகிகள் சொன்னார்கள் தியானத்தின் ஆழத்தில் அவர்கள் தூரத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்ததாக. சிலர் சொன்னார்கள் காலம் இல்லாத ஒரு இடத்தில் தங்களை உணர்ந்ததாக. இது அனைத்தும் நம் மனம் காலத்தையும் இடத்தையும் தாண்டும் திறன் பெற்றது என்பதற்கான ஆதாரம். இஎஸ்பி என்பது சுலபமான திறன் அல்ல, அது உணர்வுகளின் எல்லைக்குள் அடங்காத சக்தி. இன்றைய நவீன விஞ்ஞானிகள் கான்ஷியஸ் ரிசர்ச் என்ற புதிய துறையில் இறங்கியுள்ளனர். அவர்கள் சொல்லுகிறார்கள், மனித மூளையில் பிரபஞ்ச அதிர்வு நிகழும் நொடி உள்ளது. இதுதான் காமா பிரெயின் வேவ்ஸ், 40 Hz and above. அந்த நேரத்தில் மனம் பிரபஞ்சத்துடன் ஒத்திசைகிறது. அந்த நிலைதான் சித்தர்களின் சமாதி நிலை. அந்த நிலை வந்தபோதுதான் இஎஸ்பி, டெலிபதி, ப்ரீகாக்னேஷன் இயல்பாக வெளிப்படுகின்றன. மறைந்த உண்மைகள், அரசு திட்டங்கள். பல ரகசிய அரசு திட்டங்கள் 20ஆம் நூற்றாண்டில் நடந்தன. ஸ்டார்கிரேட் ப்ராஜெக்ட் USA மட்டுமல்ல, ரஷ்யா சைக்கோட்ரானிக் ரிசர்ச் டிவிஷன் கூட இதை ஆய்வு செய்தது. அவர்கள் சிலர் மன அதிர்வால் மெட்டல் பெண்டிங் செய்தனர், சிலர் சீல்டு என்வலப்ஸ் உள்ளதை வாசித்தனர். அந்த ஆவணங்களில் சில இன்னும் பொதுமக்களுக்கு வெளிவரவில்லை. ஆனால் வெளியான சில பக்கங்கள் மட்டும் மனித மனதின் ஆற்றல் மிகுந்தது என்பதை மறக்க முடியாத வகையில் கூறுகிறது. மனிதன் மனத்தின் பயிற்சி. இஎஸ்பியை உணர்வது எப்படி? சித்தர்கள் சொல்லுகிறார்கள், பயிற்சி இல்லாமல் எந்த சக்தியும் விழிப்பதில்லை. இஎஸ்பியை உணர்வதற்கான நடைமுறை வழிகள். மௌன தியானம், 15 நிமிடம் தினமும் சிந்தனைகளை நிறுத்தி மூச்சின் ஒலியை கேளுங்கள். 4 வாரங்களில் உங்கள் மனம் நுண் அறிவுகளை படிக்கத் தொடங்கும். சுவாச ஒழுங்கு, 4-4-4 பிரீத்திங். 4 நொடிகள் சுவாசம் எடுக்கவும், 4 நொடிகள் தங்கவும், 4 நொடிகள் விடவும். இது பீனியல் கிளாண்டை செயலில் கொண்டு வரும். அனுதாப சிந்தனை, பாசிட்டிவ் வைப்ரேஷன். அன்பு, கருணை, நன்மை இவை மன அதிர்வுகளை தூய்மைப்படுத்தும். நெகட்டிவ் தாட் வந்தால் இஎஸ்பி அடங்கிவிடும். 3ஆம் கண் தியானம். கண்ணுக்குள் இடையில் ஒளிப்புள்ளியை மனதில் கற்பனை செய்யுங்கள். சில வாரங்களில் அதிர்வுகள் வெளிப்படத் தொடங்கும். மனசக்தியின் உச்ச நிலை. மனிதன் தன்னை ஒரு உடலாக அல்ல, ஒரு அதிர்வாக உணரும் பொழுது அந்த நொடிதான் ஈசன் அனுபவம். அதுதான் இஎஸ்பியின் இறுதி வடிவம். மனிதன் பிரபஞ்சத்துடன் ஒன்றாகிவிடும். மனிதனின் மனம் ஒரு கண்ணாடி. அது தன்னை சுத்தப்படுத்தினால் பிரபஞ்சத்தின் ஒளி அதில் பிரதிபலிக்கும். அதே ஒளிதான் இஎஸ்பி, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், மனிதன் மறைந்த வெளிச்சம். மனிதன் பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ளவில்லை, பிரபஞ்சம் தன்னை மனிதனாக அறிந்து கொள்ளுகிறது. இதுதான் இஎஸ்பியின் இறுதி உண்மை. மனசக்தி மனித வரலாற்றை தொட்ட தருணங்கள். போர்க்களத்தில் மன அதிர்வு. 2ஆம் உலகப் போரில் சில விமானிகள் திடீரென பாதையை மாற்றி உயிர் தப்பினர். பின்னர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தெரியாத உணர்வு வழி காட்டியது. அது ப்ரீகாக்னிஷன், முன்கூட்டியே வரும் எச்சரிக்கை. நிக்கோலா டெஸ்லாவின் மன ஒளி. அவர் சொன்னார், எனது அனைத்து கண்டுபிடிப்புகளும் என் மனக்காட்சியிலேயே முதலில் உருவானவை. அது கிளியர்வாரண்ட் விஷன், மனதிலேயே உருவாகும் ஆவியியல் காட்சி. மறைநிலை தீர்க்கதரிசிகள். நாஸ்ட்ரோடாமஸ் முதல் இந்திய முனிவர்கள் வரை பலரும் எதிர்காலத்தை உணர்ந்தனர்.
அவர்கள் கூறிய சில நிகழ்வுகள் நூற்றாண்டுகளுக்கு பிறகே நடந்தன. அது இஎஸ்பி மனதால் காலத்தை தாண்டிய தரிசனம். மரணத்துக்கு பிறகான அனுபவங்கள், மனதின் தொடர்ச்சி. பல மருத்துவர்கள் கூறியுள்ளனர், மரண நிமிடங்களில் சிலர் உடலுக்கு வெளியே தங்களை உணர்ந்ததாக. அவர்கள் மருத்துவ அறையில் நடப்பதையும் பேசப்படும் வார்த்தைகளை விவரித்தனர். பின்னர் விழித்தபோது அதே விவரங்கள் சரியாக இருந்தது. இது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அதன் மூலம் விஞ்ஞானம் உணர்ந்தது, மனம் உடலின் எல்லைகளுக்குள் அடங்கியது அல்ல. சித்தர்கள் அதே உண்மையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கூறினர். உயிர் மனமே, மனம் உயிரே. அறிவியல் ப்ளஸ் ஆன்மீகம் ஒரே பாதை. இன்று நியூரோ சயின்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ், கான்ஷியஸ்னஸ் ரிசர்ச் மெல்ல ஆன்மீகத்தின் திசையில் நகர்கிறது. டாக்டர் ஜீன் ராடின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியாட்டிக் சயின்ஸ் சொல்லுகிறார், மனித சிந்தனை சிறிய அளவில் இருந்தாலும் பொருளை பாதிக்க முடியும். அவர் செய்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மெடிடேட்டர்ஸ் கவனிப்பதனால் துகில்களின் அதிர்வு மாறியது. அது சித்தர்களின் பழமையான வாக்கியத்துடன் ஒத்து போகிறது. நோக்கம் உருவாக்கும். பிரபஞ்சம் ஒரு மனக்கண்ணாடி. பிரபஞ்சம் வெளியில் இல்லை, அது நம் சிந்தனையின் பிரதிபலிப்பு. மனிதன் நினைக்கும் ஒவ்வொரு அதிர்வும் பிரபஞ்சத்தை தொடுகிறது. சித்தர்கள் சொன்னார்கள், அகத்தே பிரபஞ்சம். குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுகிறார்கள், த யூனிவர்ஸ் இஸ் எ ஹாலோகிராம். இரண்டும் ஒரே பொருள். நம் மனம் பிரபஞ்சத்தின் நிழல். நடைமுறை வாழ்க்கையில் இஎஸ்பி என்பது அற்புதம் பார்க்கும் சக்தி அல்ல, அது அறிவு ஆழமாக உணரும் சக்தி. நாம் மனதை சுத்தப்படுத்தி அன்போடு சிந்தித்தால் டெலிபதி மனித உறவுகளை ஆழப்படுத்தும். தியானம் மூலம் ப்ரீகாக்னிஷன் சிறு எச்சரிக்கைகளை தரலாம். பாதுகாப்பு, புரிதல், அமைதி. அன்பு மூலம் மன அதிர்வுகள் பிரபஞ்சத்துடன் ஒத்திசைகின்றன. சித்தர்கள் சொன்னது, மனதை அன்பில் நிலைப்படுத்து, அது எல்லாவற்றையும் புரியும். இறுதி ஆன்மீக விளக்கம். மனம் இஸ் ஈக்குவல் டு பிரபஞ்சம். பிரபஞ்சம் ஒரு வானம்பாடி போல ஒளிகிறது. அந்த ஒளியில் நம் மனம் இசைந்தால் அது இஎஸ்பி. அந்த நிலையில் மனிதன் காண்பதும் கேட்பதும் தாண்டி உணர்வின் ஒளி ஆகி விடுகிறான். சித்தர்கள் அந்த நிலையை பரமஞானம் என்று சொன்னார்கள். அறிவியல் அதை அன்ஃபீல்டு கான்ஷியஸ் ஃபீல்டு என்று சொல்லுகிறது. இரண்டும் ஒன்றே, மனிதன் பிரபஞ்சம். நாம் பார்க்கும் வெளி நிஜமல்ல, நாம் உணரும் மனமே நிஜம். அதுவே இஎஸ்பி, மனதின் மறைந்த ஒளி. அறிவியலும் ஆன்மீகமும் சேரும் அந்த மாய நொடி. நன்றிகள் பல.